அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் கவிஞர் முனைவர் தாரணி அவர்கள். இவர் கோயம்புத்தூரில் உள்ள KPR கலை மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி கல்லூரியில் உதவி பேராசிரியராக தமிழ் துறையில் பணியாற்றுகிறார். வாங்க நேயர்களே, எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு கவிஞர் முனைவர் தாரணி அவர்கள் பகிரும் புத்தகத்தை பத்தி நம்ம கேட்டு மகிழலாம். அழகப்பா பல்கலைக்கழக வானொலி எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்வுக்காக இன்று கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும், ஒரு முறை ஏனும் படித்துப்பார் என்ற உன்னத வாசகங்களை தொட்டு எனது உரையை துவங்குகின்றேன். மனம் என்னும் புத்தகத்தை படித்துவிட்டால் வேறெந்த புத்தகத்தையும் படிக்க தேவையில்லை என்ற வாசகங்களை நுகர்ந்து சுவாசித்ததால் என்னவோ நமது இன்றைய புத்தகத்தினுடைய ஆசிரியர் அசோகமித்திரன் ஐயா அவர்களின் காலம் கடந்த காவியமாக இன்றும் என்றும் பேசப்படும் தண்ணீர் நாவல் குறித்து ஒரு சில செய்திகளை இங்கு பதிவு செய்ய விளைந்திருக்கின்றேன். அசோகமித்திரனின் தண்ணீர் நாவல். இப்புத்தகம் அளவில் சிறியதாக இருந்தாலும் அளவில்லா கருத்தாழம் கொண்டது. 1971 வெளிவந்த அற்புத படைப்பு. படைப்பாளுமையும் பன்முகத்திறன் பதியப்பட்ட ஒரு சிறப்பான நாவல். மக்களினூடான வாழ்க்கை சித்தரிப்புகளை நுகர்ந்த வண்ணம் அமைந்திருக்கும் எழுத்தாளுமை. மேலும் 1951 முதல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதிகப்படியான சிறுகதை, குறுநாவல், நாவல், கட்டுரை, விமர்சனம், சுய அனுபவ பதிவு போன்ற பிரிவுகளில் 60 நூல்களுக்கும் மேல் எழுதியிருக்கக்கூடிய அற்புத படைப்பாளரின் திறம் குறித்து இந்த தண்ணீர் நாவலில் ஐயா அவர்கள் எவ்வாறு மக்களின் உணர்வுகளை இங்கு பதிப்பு செய்துள்ளார் என்பது நமது சிந்தனையில் வாசித்து பார்க்கும்போது நம்மை கூட கூட்டிச் செல்லும் ஒரு அற்புத கதைக்களம் கொண்டதாக திகழ்கின்றது. உலக உயிரினங்களுக்கு முதற்பொருளாக திகழ்வது தண்ணீர். அந்த தண்ணீரை கொண்டு வாழ்க்கை பிரச்சனையை, குறிப்பாக பெண்களின் வாழ்க்கை பிரச்சனைகளை கருவாக எடுத்தாண்டிருப்பது ஐயா அவர்களுக்கே உரிய தனிச்சிறப்பு. இச்சமூகம் பெண்களை பார்க்கும் பார்வை, குறிப்பாக ஆண் துணை இல்லாத பெண்கள் வாழ்க்கையை எடுத்து கூறியிருக்கும் திறம் போற்றுதலுக்குரியதாக உள்ளது. இந்த நாவல் ஆண் பாத்திரங்களை விட பெண் பாத்திரங்களே அதிகம் பேசப்படுகிறார்கள். தண்ணீர் எனும் தராசினை கொண்டு வாழ்க்கையை எவ்வாறு மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான மன தெளிவையும் உறுதியையும் கூறும் கதை அம்சம் கொண்டது. குறிப்பாக நகர வாழ்க்கையின் தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி கூறியிருக்கக்கூடிய கதைக்களம். மேலும் 1971 சென்னை நகரத்தில் குறிப்பாக பிராமணர் வாழ்விடம் பற்றி பேசக்கூடியதாக இந்நாவல் அமைந்துள்ளது. முற்றிலுமாக இங்கு 3 பெண் கதாபாத்திரங்கள் முக்கியமாக பங்கேற்கிறார்கள். ஜமுனாவின் தங்கை சாயா, குண்டு டீச்சர் அம்மா என்ற 3 கதாபாத்திரங்களை கொண்டு இந்த நாவல் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தண்ணீர் என்று கூறினோம். தண்ணீர் வாழ்க்கையில் எவ்வளவு இன்றியமையாதது, இயற்கை தந்த வரம். இந்த தண்ணீரில் மட்டும் நாம் எக்காலத்திற்கும் செயற்கையாக உருவாக்க முடியாத இறைவனினுடைய அரிய படைப்புகளில் ஒன்று தண்ணீர். இந்த தண்ணீர் இல்லையே உயிர்களில் உன்னதம் இல்லை, உயிர்களே வாழ முடியாது. உண்மை. அந்த அளவுக்கு இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் உயிர்ப்பை தரக்கூடிய முதற் பொருள் தண்ணீர்.
அந்த தண்ணீர் பல வகைகள் உண்டு. அவ்வகையில் இங்கு 3 கதாபாத்திரங்களை கொண்டு அழகாக எளிய நடையில் மொழிநடை சிறப்புற நகைச்சுவையோடு இங்கு அப்படியே கவலையுற பல செய்திகளை ஐயா கூறியிருந்தாலும் நகைச்சுவைகளை ஆங்காங்கே நட்டிருப்பது அவருக்கே உரிய அற்புதமான ஒரு படைப்பு திறம் என்று சொல்லலாம். இங்கு ஜமுனாவினுடைய வாழ்க்கை நிலை, ஜமுனாவினுடைய கதாபாத்திரம் எதிர்கால ஆசை கனவோடு பயணம் செய்வதாக அமைகிறது. திரை உலகில் பெரிய நடிகையாகி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டி எண்ணி பாஸ்கர் ராவ் என்ற ஒரு ஆணிடம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னையே அவரிடம் அர்ப்பணித்து கர்ப்பமுறுகிறார். அந்நிலையில் மனம் குழப்பமடைந்து தற்கொலை செய்வது கொள்ளக்கூட அவர் துணிகிறார். அந்த இடத்தில் இந்த குண்டு டீச்சர் அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியை அவருக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உரமாக விதைக்கிறார். அதற்கு தன்னுடைய வாழ்க்கையையே ஜமுனாவிற்கு உதாரணமாக பல சோதனை களங்களை எல்லாம் எடுத்து கூறுகிறார். அப்போது அந்த கலங்கிய மனம் கொண்ட ஜமுனாவினுடைய கதாபாத்திரம் தெளிவுற்ற நிலையாகி தன்னை வெறுத்த இவர் பாஸ்கர் ராவுடனான தொடர்பில் இருக்கும்போது தன்னுடைய தங்கை சாயாவிற்கு அக்காவின் போக்கு பிடிபடாமல் போகும்போது அவர் வெறுத்து பேசுவார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனம் தெளிவுற்ற நிலையில் தன்னுடைய சகோதரியை தேடிச் சென்று தன்னோடு இருக்க கூறுகிறார். அப்போது சாயாவோ அவர் ஒரு குட்டையில் இருக்கக்கூடிய நீரோடை போன்ற மனநிலையில் இருப்பவர். எதிர்காலத்தில் அவரினுடைய கணவர் அரசாங்க பணியாளர், மிலிட்டரியில் வேலை பார்ப்பவர். ஏதேனும் ஒரு நாள் வந்து தன்னோடு குழந்தைகளோடு குடும்பம் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் மகளிர் விடுதியில் தங்கி இருக்கக்கூடியவர். ஆக 3 பெண்களும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக அமைக்கப்பட்டிருப்பார். ஜமுனா கலங்கிய களங்கள் நீரோடை போலவும், டீச்சர் அம்மாவோ பலவித சோதனைகளை தாண்டி தன்னுடைய வாழ்க்கை சாதனையில் தெளிந்த நதி போல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திர அமைப்போடையும், சாயா என்ற ஜமுனாவின் தங்கை வாய்க்கால் குட்டை நீர் போல அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய அமைத்து கொள்ளக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கதாபாத்திரமாகவும் கையாண்டிருப்பார். மேலும் இந்த தண்ணீர் பிரச்சனைகள் வாழ்க்கையில் மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரும்போது முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் கூட மனிதர்களை சாடிக்கொள்வதும், அந்த துக்கமான துயரமான நேரங்களில் அவர்களினுடைய அதீத நேசக்கரம் குறித்தும் அங்கே குழாயடியில் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த பேச்சு நடைகளை எல்லாம் ஐயா அழகுற இந்த நாவலில் பதிவு செய்திருப்பார். இந்த தண்ணீர் எனும் நாவல் தண்ணீரை குறித்தும் மனித மனங்களினுடைய வாழ்க்கை சூழலையும் அழகாக ஒப்பீடு செய்து காட்டியிருப்பது எக்காலத்திற்கும் ஏற்புடையதாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த தண்ணீர் நாவல் எக்காலத்திற்கும் எடுத்து கூறும் அளவுக்கு ஒரு நல்ல படைப்பு. இதை முன்னுதாரணமாக கொண்டு பெண்களினுடைய உணர்வுகளில் இந்த அளவுக்கு மனங்களை புரிந்து வாழ்க்கையினுடைய அனுபவங்களை ஆங்காங்கே அழகாக எடுத்து கூறியிருப்பது ஆசிரியருக்குரிய தனிச்சிறப்பு என்று கூறலாம். அவ்வகையில் ஆக்க அழிக்க இயலா மண்ணுயிர் காப்போன் இயற்கை என்ற கொடைநான் காரணமின்றி கரைக்காதீர் காலம் என்னாகும் எதிர்காலம் எதிர்காலம் மட்டுமல்ல எக்காலமும் இப்படிக்கு தண்ணீர் என்று கூறி வாய்ப்பளித்த அழகப்பா பல்கலை வானொலி நிகழ்ச்சிக்கும் இந்நிகழ்வினுடைய அத்துணை ஒருங்கிணைப்பாளர் குழுவினருக்கும் எனது உளங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில கவிஞர் முனைவர் தாரணி அவர்கள் பகிர்ந்த புத்தகத்தை பத்தி நம்ம கேட்டு மகிழ்ந்தோம். என்ன நேயர்களே, உங்களுக்கும் இந்த புத்தகத்தை பத்தி படிக்கணுங்கிற விருப்பம் வந்துருச்சா? அப்போ மறக்காம நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க.
இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் பின்னூட்டங்களை நீங்க பகிர விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. com.radio@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு மகிழலாம். தொடர்ந்து வாசிப்பை நேசிப்போம். வாரம் ஒரு முறை ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவோம். நன்றி நேயர்களே.